ரொம்ப ஸ்கின் டேன் இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கேசஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயின் ஃபேஷியல் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃபேஷியலை வந்து இந்த ஒயின்லேயே நம்ம பண்ணிடலாம். ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபேஷியல் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபேஷியல் யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 40+ நிறைய பேருக்கு வந்து விங்கிள்ஸ் வர ஆரம்பிக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கின் டேன் இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கேசஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒயின் ஃபேஷியல் எடுத்துக்கலாம். ஸோ ஒயின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லாவே டைட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நல்லாவே ஸ்கின்னை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாகவே நீங்கள் வந்து ஒயினை மட்டுமே நீங்கள் வந்து ஸ்கின்னில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஒயின் ஃபேஷியல் வித் தெர்மோ பேக் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸை ஒரு டீப் கிளன்ஸ் பண்ணிக்கலாம். கிளன்சிங். டார்க் சர்க்கிள்ஸ்க்கு எல்லாமே கூட உங்களுக்கு ஒயின் ஃபேஷியல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து டார்க் சர்க்கிள்லாம் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து ஒயின் போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நைட்டில் தூங்கலாம். யூஸ்வலாக ஃபேஷியல்ஸ் வந்து நம்ம தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம். நீங்கள் வந்து தண்ணிக்கு பதிலாக இதில் வந்து ஒயினே கூட நீங்கள் டச் பண்ணி நீங்கள் வந்து மசாஜஸ் கொடுக்கலாம். ஸோ நம்ம ஃபேஷியலை வந்து இந்த ஒயின்லேயே நம்ம பண்ணிடலாம். தண்ணிக்கு பதிலாக ஒயினை டச் பண்ணியே மசாஜஸ் கொடுக்கலாம். ஸோ ஒரு டீப் கிளன்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதை நம்ம வைப் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் வருமோ அது எல்லாமே இந்த ஃபேஷியலில் உங்களுக்கு வந்துடும். டெட் செல்ஸ் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரப்பு. ஸ்க்ரப் வந்து நீங்கள் யூஸ்வலாகவே நைட் டைம்ஸ்லாம் பண்ணலாம். ஸோ ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து டேன் ஆகாமல் இருக்கும். கிளன்சிங்கும் ஸ்க்ரப்பும் நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் ரோட்டரி மூமெண்ட்லேயே பண்ணிக்கலாம். நிறைய அண்டர் ஐ வந்து இருக்குது, நெக்கில் வந்து டார்க்னஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலராகவே ஸ்க்ரப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும் போதும் ஜென்டிலாக பண்ணலாம். இது கொஞ்சம் ப்ரெஷர் போட்டே நீங்கள் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து பீல் ஆகிறத வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸ்க்ரப்புக்கு அப்புறம் நம்ம ஒரு ஸ்டீம் கொடுத்துடலாம். 10 minutes ஸ்டீமுக்கு அப்புறம் நம்ம வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரெகுலராகவே நீங்கள் வந்து வீட்டில் ஸ்டீம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸஸ்லாம் ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் வந்து ரெகுலராகவே பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து நீங்கள் வந்து சேராமல் பார்த்துக்கலாம். ஸோ ரெகுலராக பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸ்டீமு வீட்லேயே இருக்கவங்க ரெகுலராக பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. பட் வெளியே போகிறீங்க, ரொம்ப சன்டான் இருக்குது, ஜென்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிரைவிங்கில் இருப்பீங்க, பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ்லாம் ரொம்ப ஓப்பன் ஆகும். ஸோ அவங்களாம் வந்து ரெகுலராகவே வந்து ஸ்டீம் எடுத்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து டேனும் இருக்கிறதுனால வந்து ரொம்ப ஸ்கின் வந்து எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ ஒரு 10 to 15 minutes ஸ்டீம் கொடுத்துட்டு நம்ம வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து அப்படியே ஸ்டீம்லேருந்து
நம்ம வந்து பிளாக் ஹெட்ஸ்லாம் எடுத்துடலாம். மோஸ்ட்லி எங்கே வந்து ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நோஸ் பாயிண்டில் தான் இருக்கும். நோஸ், அப்புறம் இந்த சின் பாயிண்ட், ஃபோர்ஹெட். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹெட்ஸ் வந்து சீக்கிரமாகவே வந்துடும். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து வீட்டில் இருக்கீங்க, ஏதோ வேலைலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை நான் ஒர்க் போகிறேன் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக கூட நீங்கள் நைட் டைமில் வந்து கொஞ்சம் ஸ்டீம் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கின்னை பார்த்துக்கலாம். ஸோ இந்த சின்ன ஓரெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஆக்னி மாதிரி ஃபார்ம் ஆகிடும், பிக்மெண்டேஷன்ஸு. ஸோ அது வந்து பிளாக் ஹெட்ஸ் நமக்கு தெரியவே தெரியாது, அப்படியே சேர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு பிளாக் ஆகிடும். ஸோ அது வந்து மங்குன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் ரெகுலராக வந்து ஸ்கின்னை வந்து கேர் பண்ணிக்கணும். ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் வந்து டைட் ஆகணுன்ற பர்பஸ்க்காக தான் வந்து ஒயின் ஃபேஷியல் பண்ணுறாங்க. ஸோ இது கூடவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து டைட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஹை ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஸ்கின்ஸை வந்து டைட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒயின் ஃபேஷியல் கூட இந்த ஹை ஃப்ரீக்வன்சியும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். கண்ணு கீழே வந்து சுருக்கெல்லாம் வருதுங்கன்னா நீங்கள் வந்து இந்த மிஷினில் பண்ணும்போது உங்களுக்கு அதெல்லாம் சீக்கிரமே போகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ மசாஜ் எல்லாமே நம்ம ஒயினோடையே பண்ணுறோம். இங்கே வாட்டருக்கு பதில் ஒயினே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்னென்ன ஃபேஷியல் ஸ்டோக்ஸ் இருக்கோ நீங்கள் எல்லா ஃபேஷியல் ஸ்டோக்ஸுமே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரெட் வைன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இப்போ கிடைக்கிது. அப்படி ரெட் வைன் இல்லை அப்படின்னா நீங்கள் கிரேப்ஸை கூட அரைச்சி 1 வீக் ஸ்டோர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அதை வந்து ரெட் வைனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் ஃபேஷியல் முடிஞ்சிருச்சு. இப்போது இவங்களுக்கு வந்து ஒரு பேக் போட போகிறோம். நம்ம க்ரீமை வந்து வைப் பண்ணிவிட்டு போடணுன்னு அவசியம் இல்லை. எப்போவுமே மசாஜ் க்ரீமோட கூட நம்ம பேக் போடலாம். ஸோ இது வந்து ஸ்கின் டைட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து தெர்மோ பேக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை என்ன பண்ணுறேன், நான் ஒயின்லேயே மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து ஒரு கிளாஸ் எடுத்துருக்கோம், இதை வந்து ஒயின் கூடயே மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்கின் வந்து நமக்கு நல்லாவே டைட் பண்ணி கொடுக்கும். டைரெக்டாக வந்து தெர்மோ பேக் வந்து நம்ம எப்போவுமே அப்ளை பண்ணக்கூடாது, ஒரு கிளாஸ் போட்டு தான் அப்ளை பண்ணணும். ஸோ இது கூட வந்து நான் வந்து தெர்மோ பேக் எடுக்கிறேன். சரி, அதுவுமே வந்து வாட்டரோட மிக்ஸ் பண்ணல, நம்ம கூட இருந்த அந்த ஒயின்லேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து தெர்மோ பேக் வந்து ஒயின் கூடயே மிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லாமே அப்வர்ட்ஸ்லேயே போடுங்க. ஸோ இது வந்து ஒரு 10 to 15 minutes நம்ம வந்து ட்ரை பண்ண விட்டுடலாம். ஸோ 10 minutes ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பேக்கை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரெகுலராக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்கின் வந்து டைட் ஆகிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். நார்மலாகவே நீங்கள் வந்து
வீட்லேயே கூட நீங்கள் வந்து தெர்மோ ஃபேஷியல் வந்து தெர்மோ பேக் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒயின் ஃபேஷியலோட ஒரு தெர்மோ பேக் ப்ளஸ் வந்து ஹை ஃப்ரீக்வன்சியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கீங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து ஸ்கின் டைட்டன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெகுலராகவே வந்து ஒயின் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஃபேஸில். தெர்மோ பேக்கும் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். நீங்கள் அதுவுமே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக வந்து க்ரீமை வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஒரு க்ளாஸ் போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து டைட் ஆகும். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபேஷியலோட உங்களை வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் நான் வந்து மீட் பண்ணுறேன்.